ஏ காய்ஸ், வெல்கம் டு டி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்சான் இருக்கிற 6 எபிசோட தான் பார்க்க போகிறோம். சின்சானில் என்னடா இது 6 எபிசோடுன்னு கேட்டிங்கனாக்கா, இது எபிசோடு இல்லை, இது ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேம்பேர் இருக்குது. அந்த வேம்பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட பட்டெக்ஸ்லையும் கிடச்சி அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக ஒரு மாதிரி மாற்றிடுது. ஸோ அதை இப்படி இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி லைன் போகும். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மூவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்ல மூவியாக தான் இருந்தது. ஏன்னா இது அவ்வளோ நல்ல மூவி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணும். ஸோ வாங்க இந்த மூவிக்குள்ளே இப்போ போவோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சின்சான் தான் காட்டுறாங்க. சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸிக்கிட்ட என்னோடய பேண்ட் எங்கன்னு கேட்குறான். என்னோடய பேண்ட்டை நீங்கள் தானே எடுத்து போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் போட்டனால தான் இது உங்கள் சைஸுக்கு பார்த்தாம கிழிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறான். மிக்ஸி பார்த்தீங்கன்னாக்கா தலையில் கொட்டு வச்சு அதை நீ தாண்டா இங்கே வச்சுருவேன், நல்லா பாரு, நீ தான் காலையில் இங்கே கைடி ஓட்டியன்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. அப்புறமா சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அப்படியே நம்ம ஹாரி காட்டுறாங்க. ஹாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று படிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவர் சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சுட்டான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போகிறான். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போதைக்கு ஒரு புது ஸ்கூலில் போய் அவன் படிக்க போகிறான். அதனால தான் அதை ஹாரி பார்த்தீங்கன்னாக்கா இதை சொல்லிகிட்டு இருக்கா. இது போல் இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்சான் ரெடி ஆகிட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேன் வருது. அந்த வேன் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐயால் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த வேன் ஃபுல்லாகவே ஏஐ தான் இருக்குது. அவங்கள பஸ்ஸு ஓட்டுற வரைக்கும் டிரைவர் கூட ஏஐ தான் பார்த்துக்கோங்களேன். அப்படியே சென்சார் வச்சு அப்படியே கூப்பிட்டு போயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கசமா கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கசமா தான். ஏன்னா தனியாக போக முடியாததுனால குரூப்பாக அவன் அப்ளை பண்ணிக்கிறான் அந்த ஸ்கூலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மாதம் புது ஸ்கூல்னால லைட்டாக பயப்படுறான். நேனி பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட சொல்கிறா, நீ ஏன் மாதம் பயப்படுற, இது இருக்கிறதுல யூத் லைஃப் தான் ரொம்பவே ஜாலியான லைஃபு, ஸோ இதை என்ஜாய் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே ஓகே கத்துறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கட் பண்ணாக்கா அந்த ஸ்கூலோட கேட்டை காட்டுறாங்க. கேட்டை காட்டினவுடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் சுசுகாவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருக்கும் ஒரு கைடு மாதிரி எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே கூப்பிட்டு போகிறா, எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறா. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரின்ஸிபல் கிட்ட கூப்பிட்டு போகிறான். அவங்க பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. அந்த யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ச் மாதிரி இருக்குது. அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்களேன் ஒரு 1000 பாயிண்ட் தராங்க. இது என்ன பாயிண்ட்டுன்னு போக போகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறான்னா பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலை சுற்றி காட்டுறாரு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸு, லைப்ரரி, மியூசியம் இது போல் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுனால அங்கே பாயிண்ட் வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்களாம். வேறுபாடு நடக்குது இந்த பாயிண்ட்ஸ் வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சண்டை போட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருக்கும் பாயிண்ட் குறைஞ்சிது. அப்படியே சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிசர்வ் கிட்ட போயிட்டு அந்த டீச்சர் ஒருத்தவங்க நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டான். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்கிறாரு அது போலாம் பேசக்கூடாதுப்பான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஐ சிஸ்டம் பண்ணிட்டா சின்சானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்டை குறைச்சி விட்டுது. அப்படியே பாயிண்ட்டை குறைச்சி அங்கே கட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு இருக்கல சுசுகான்னு சொன்னேனே, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலை குரூப் கிளாஸுக்கு கூப்பிட்டு போய் காட்டும் போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 மேலே பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்களும் டேலண்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இருக்கிற ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவன் தான் இருக்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட் 1 மில்லியன் பாயிண்ட் வச்சுக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா எதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்ததாக இருக்கானாக்கா படிப்புலையும் சரி. அப்புறமா ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரூமை க்ளீன் பண்ணி அவன் நிறையா பாயிண்ட் எடுக்கிறான். இப்படி வேலைலாம் பண்ணதுனால தான் அவன் நிறையா பாயிண்ட்ஸில் இருக்கான். 2வதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி மேக்கப் போட்டிருப்பா. பக்கத்தில் ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் போடுறது ரொம்ப தப்பு, நீ இது போலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு அந்த பாயிண்ட்டையும் குறைக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஸ்கூல்லே செகண்டான். இவ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சிறந்ததாக இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா வச்சுக்கோங்க. இவ பார்த்தீங்கன்னாக்கா கத்தி சண்டையிலையும் சாப்பிட்றதையும் ஃபஸ்ட்டு வரதுனாலையும் அடிக்கடி செகண்டில் இருக்காலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த கிளாஸை கட் பண்ணிட்டு வேறு ஒரு கிளாஸை கட்டுறாங்க. அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மைனஸ் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா தான் இந்த பொண்ணும் இருக்கலாம். இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா -12,000 எடுத்து வச்சுக்கிறா. ஏன் இந்த பொண்ணு இந்த கிளாஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ ஓடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எலைட் குரூப்பில் அந்த எலைட் கிளாஸில் தான் இருந்தாக்கலாம். ஏன்னா ஓடுறதுனால தான் அவளுக்கு அதிகமாக பாயிண்ட் கிடச்சிதான். ஆனால் அவள் ஓடுறது எப்போ விட்டாலோ அப்போலேருந்து அவள் பாயிண்ட் கிடைக்கிறது கம்மியாகி அப்படியே அவள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸுக்கு வந்துட்டாலாம். அப்புறம் இந்த காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா காலில் அடிப்பட்டனால தான் ஓட முடியலன்னு சொல்கிறா. ஸோ இதை நீங்கள் நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும். காலில் அடிப்பட்டனால தான் ஓட முடியலன்னு சொல்கிறத நம்மளாம் மறக்கக்கூடாது. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிங்கன்னா
இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, டீச்சர் உங்கள கூப்பிட்றாங்க. உங்க எல்லாருக்குமே அவங்க கிளாஸ் நடத்த போறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் கூட்டு போகுது. அப்படியே அவங்க கூட்டு போனோனே அங்க டீச்சரும் இருக்காங்க. டீச்சர் உள்ள கூட்டு போயிட்ட உடனே, அந்த ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னா, ஆனா அவளே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டா. அவ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்பிளோட ஃபோட்டோ காட்டி, இது என்ன பழம்ன்னு கேட்குறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மசவ் வந்து அது வந்து சாத்துக்குடின்னு சொல்றான். சாத்துக்குடின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு பாயிண்ட் கம்மியாயிடுது. அதுவும் கசாமா பார்த்தீங்கன்னாக்கா, அது ஆப்பிள்னு கரெக்ட்டா சொல்லியதுனால, கசாமாக்கு பாயிண்ட் அதிகமாகிடுது. ஸோ இதே அந்த ஏஐ அந்த மேம் பார்க்குறாங்க. அது அங்கே கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாப்பாடு எடுத்து காட்டுறாங்க. சாப்பாடில் பார்த்தீங்கன்னாக்கா சின்சான், மசாவ் இவங்க 2 பேருமே கம்மியாக பாயிண்ட் எடுத்ததுனால இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு இன்னும் தரல. அப்புறமா கசாமா பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஹை கிளாஸான சாப்பாடு தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 மில்லியன் பாயிண்ட் எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாப்பாடாக தராங்க. சாப்பாடு அவன் எல்லாத்தையும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நண்டு சூப்பும் தராங்க. அது எல்லாத்தையுமே அவன் டீசெண்டாக சாப்பிட்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி சாப்பாடு தான் தராங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அடித்து நவுத்துறா. அதுக்கு பாயிண்ட்டை குறைச்சாலும் அந்த பொண்ணு அப்படியே தான் சாப்பிட்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசாவும் சின்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போய் சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் எடுத்து கம்மியாக பாயிண்ட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போய் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூடுல்ஸும் பன்னும் தருவாங்களாம். அப்படியே போய் வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க நெளிஞ்சு பூந்து போய் அந்த குரூப்புக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் வந்து அந்த பொண்ணை துரத்துறாங்க. எங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துரு, உனக்கு வேணாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படியே பிடுங்குவானுங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ஓட முடியாமல் நின்றுடும். சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ப்ரெட்டு தருவான். ஆனால் உள்ளே இருக்கிற நூடுல்ஸை மட்டும் சாப்பிட்டு தருவான். அதனால் அவங்க காண்டாயிடுவாங்க. அப்படியே காண்டாகி அவன் கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைனஸ் மைண்ட்லேயே டான் வருவார். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 32வது வம்சாவளியில் அந்த தலைவரான். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இதான் மைனஸ் பாயிண்ட்லேயே இருக்கிறதுல அதிகமான பாயிண்ட் வச்சுருந்தா இவர் தான் டானு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் துரத்தி விட்டு சின்ன பசங்களுக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி விட்றாரு. சொல்லி விட்டு அப்படியே இவங்களையும் அணைச்சி விட்டுறாரு. அவரும் போயிடுறாரு. ஆனால் சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டை மேலே தான் ஏறிடுது. என்ன இரும்பு மண்டையாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிருப்பான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவனை இறக்கி விட்டு அவர் மட்டும் போயிட்டு கிடப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே பேசிக்கிட்டே போகிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலை சிலை இருக்குது. அந்த சிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் நின்று போஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னாக்கா நகராதுன்னு சொல்லி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது உண்மையான முதலைன்னு சின்சான் சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது பக்கத்தில் போய் போஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே நகர ஆரம்பிச்சு கடிக்க தோற்ற ஆரம்பிச்சு. அப்படியே தோற்றிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க காப்பாற்றுறா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு மேலே கண்ணு வந்துருச்சு. அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த சுசுகா சொல்கிறா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி குரூப் எடுத்துக்கிறா. இவளுக்கு மனுஷனாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இவள் விலங்குகளோட சேர்ந்து வாழ்கிறான்னு சொல்லுவாள். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பாயிண்ட் வச்சு தான் இவங்க வந்து சாப்பாடு தராங்க. ஸோ அப்படியே அந்த நாள் ஈவினிங் ஆனவுடனே பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் ஆடிருப்பாங்க. டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் ப்ரைவேட்டாக தனியாகவே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க விளையாட்டு இருப்பாங்க. அப்படியே விளையாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கீழே ஓடுவாங்க. ஓடி போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு கிடப்பாங்க அந்த டான்ஸை போயிட்டு. ஆனால் சின்சான் வந்து கசாமா பார்த்தீங்கன்னாக்கா கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காங்க, என் நைட்டு கூட தூங்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா கசாமா கலாச்சிட்டு கிடப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் அந்த கேர்ள்ஸ் டான்ஸை பார்க்கறதுக்கு ஓடிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கசாமாவுக்கும் சின்சானுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக சண்டை முட்டிக்கும். அப்படியே இவங்கெல்லாம் கீழே போனோடனே கசாமா மூலம் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக நடந்து போயிட்டுருப்பான். அவன் தனியாக நடந்து போயிட்டு இருக்க சாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போயிட்டு நீ சூப்பர் எலைட் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்பான். அவனும் பார்த்தீங்கன்னாக்கா ஆமான்னு தலையாட்டுவான். அப்படியே தலையாட்டினவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஏஐ சிஸ்டம் சொல்லுது, நான் என்ன சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமா நீ வா, அந்த இடத்துக்கு வந்தாக்கா நான் சூப்பர் எலைட் ஆகிற வழியை உனக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாள். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி கசாமாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேம்பயர் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன் கைஸ். ஸோ நாளைக்கு பார்ட் 2 வரும். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் கைஸ்.